Praise the Lord. நம்ம இப்படி ஆர்ப்பரித்து நம்ம பாடுகிற போது பாருங்க, நமக்கு எதிராக வருகிற எல்லா தடைகள் விலகுகிறத நாம் பார்க்க முடியும். Praise the Lord. அன்றைக்கு இஸ்ராயேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோ மதில் இருந்தது. அந்த மதிலை பார்த்து எப்படி இந்த காரியத்தை நாம் மேற்கொள்கிறது என்று சொல்லி அந்த இஸ்ராயேல் ஜனங்களும் யோசுவாவும் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அமைதியாயிரு, 7 நாள் சுத்து, ஆர்ப்பரி, இந்த தடைகள் விலகும் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நாம இந்த இறுக்கமான சூழ்நிலையில நாம அமைதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடினமான சூழ்நிலையில நாம அமைதியா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம கவனிச்சு கேட்கணும். அப்படி கவனிச்சு கேட்டு அதன்படி நாம செஞ்சு நாம துதிக்கிற போது, அவரை ஆராதிக்கிற போது, அவரை மகிமைப்படுத்துகிற போது, அந்த எரிகோ மதில் யாராலும் இடிக்க முடியாது என்று சொல்லி நினைத்த அந்த எரிகோ மதில் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். எதனால தெரியுங்களா? அவங்க அமைதியா இருந்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினாங்க, ஆண்டவர் சொல்லுகிறபடி அமைதியா இருந்து துதித்தாங்க பாருங்க, ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க. அதனால அந்த எரிகோ மதில் விழுந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம இப்ப ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆர்ப்பரித்து நாங்க ஜெயத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. எல்லாரும் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனத இருப்போமே, நம்ம பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனத இருப்போமே, நம்ம பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின், இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கோ இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ, துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லி அந்த செய்திக்குள்ள நம்ம போறோம்.
ரொம்ப நேரம் ஆகாது, கட்டாயம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களுக்கு முடிக்கப்படும். ஒரு சில, அதாவது இதனுடைய செய்தியுடைய அந்த மையம் பார்த்தா தாவீதும் அரண்மனையும், தாவீதும் அரண்மனையும், இதை சார்ந்துதான் அவங்க கூட இன்னைக்கு பேச போறேன். ஆனா அதை கொஞ்சம் புரியறதுக்காக இப்படி சில விஷயங்களை கொஞ்சம் சில விஷயத்துல எடுத்தோன்னு புரியாது, ஆனா நீங்க கடைசியா அதை கோர்த்து பார்க்கும்போது கட்டாயம் புரியும். நான் ஒரு பக்கம் பேசினா கூட ஆவியானோர் உங்களுக்கு பல மடங்கு ஆழத்தை என்று சொல்லி கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ளைட் இருக்குது, நமக்கு தெரியும் ஃப்ளைட் இருக்கு. அந்த ஃப்ளைட்ல பைலட் இருக்காங்க. அந்த பைலட்டுக்கு சில விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அவங்க பெரிய தாடி வளர்த்தக்கூடாது. தாடி வச்சுக்கலாம், ஆனா ட்ரிம் பண்ணிக்கணும். பெரிய தாடி வச்சுக்கூடாது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சியான பீரியட்ல அந்த ஆக்சிஜன் அந்த கவர் போடும்போது அது இடைஞ்சலா மாறும். அதனால அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த காக்பீட்ல எந்த விதமான ட்ரிங்க்கும், அதாவது ஒரு காஃபியா இருக்கலாம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸா இருக்கலாம், எதுவுமே அங்க அனுமதி கிடையாது. அந்த இடத்துல அவங்க அதை பருக கூடாது. அப்புறம் இவங்க சாப்பாடு, 2 பைலட் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமா இருக்கணும். அவர் இந்த சாப்பாடு சாப்பிடாரு, எனக்கும் இந்த சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா ஏதாவது விதத்துல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு பைலட், எனக்கு இவர் கோ பைலட்டா வேணும், இவர் இருந்தா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், கேட்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை அடுக்குகிறாங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இதெல்லாம் இவங்களுக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க இறை வசனத்தை இன்னைக்கு செய்தியை கூட கொஞ்சம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். நான் முடிக்கும் போது சரியா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 57-58 வாசிப்போம். பெலிஸ்தியனை கொன்று விட்டு திரும்பிய போது அப்னேர் அவனை சவுலிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தீனுடைய தலை இருந்துச்சு. சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் கேட்டார். இங்க இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு கோலியாத் தான் அந்த எதிரியா நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அவங்க மக்களும். அந்த யுத்தத்துல தாவீது அந்த கோலியாத்தை முடிச்சு கட்டிட்டு, நான் சுருக்கமா சொல்லிடுறேன், அவர் தலையை எடுத்துட்டு வராரு. அப்னர் இந்த படை தளபதி கூட்டிட்டு போய் சவுலிடத்துல கொண்டு போய் நிறுத்துறார். இவன் பாருங்க, முடிச்சிட்டான், இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துட்டான், உங்களுடைய கிரீடத்துக்கு ஒரு பெரிய மணி மகுடத்தை கொண்டு வந்து இருக்கான், இங்க பாருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்தப்போ சவுல் இந்த இடத்துல பேசுறத, அவரோடு சம்பாஷிப்பதை இங்க பாக்குறோம். சவுல் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, மறுபடியும் அந்த பகுதி வாசிப்போம். 58. இளைஞனே, யாருடைய மகன் கேட்டார். அவர் பாருங்க, அவருடைய சம்பாஷணையை கவனிச்சீங்கன்னா அவர் பாக்குறாரு, ஓகே, வெரி குட், சூப்பர், இந்த போரை நீ சக்சஸ் பண்ணிட்டப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கல. உனக்கு இந்த இவ்வளவு பண முடிப்பு இருக்கு, அல்லது உங்க அப்பா எனக்கு தெரியும், நீ போ, நான் உங்க அப்பாட்ட, நீ சின்ன பையனா இருக்க, அவர்கிட்ட அந்த பண முடிப்பை கொடுத்துறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த சவுல் இந்த தாவீத கேட்டுட்டு, இதுக்கு அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் கண்டினியூஸ் படிச்சா நமக்கு புரியும், தெரியும், அதனால அப்படியே போயிடுறேன். சரி, நீ என் கூடயே இருப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையில கோலியாத்துடைய தலை இருக்குது, ஆனாலும் சவுல் சரின்னு சொன்னாதான் இப்ப அரண்மனைக்குள்ள தாவீது உள்ள போக முடியும். ஆமென். சவுலை குறித்து நமக்கு ஒரு போக்கஸ் இருக்கு, நமக்கு ஒரு பார்வை இருக்குது, இப்படிதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அதோட முடிவு தெரிஞ்சனால அப்படி பாக்குறோம். ஆனா நம்ம அப்படி எல்லா விஷயத்திலயும் பாத்திர முடியாது. சவுலை
அபிஷேகித்து அந்த ராஜரீகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். இந்த சவுலை வச்சுதான் தாவீதை உருவாக்கினவரும் அவர்தான். அவர் எப்படி எந்த பாதையிலும் நடத்துவார். இந்த இடத்துல இந்த சவுல் மட்டும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அரண்மனை வாழ்க்கை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர மூளை, அல்லது பயங்கரமான ஜெப வீரர், அல்லது ஆண்டவருக்காக உழைக்கிற மனுஷர். ஆனா நமக்கு சில எல்லையில ஆண்டவர் இப்படி வச்சிருக்கார் பாருங்க. இப்படிப்பட்ட வைத்திருக்கிற சூழ்நிலையில நமக்கு அப்படிப்பட்ட நபர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சவுல் நம்மளை ஏற்றுக்கொள்ளனா தாவீது என்ற ஒரு ராஜா உருவாது கொஞ்சம் கஷ்டம். நீங்க இப்படி நினைக்கலாம். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி பேர், நீங்க என்ன பேர் இப்படி பேசுறீங்க? ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார் பேர்? கட்டாயம் நிறைவேற்றுவார், மாற்று கருத்தே கிடையாது. கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆனா இப்படிதான் நடத்தி கொண்டு போய் சென்று அதை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளை குறித்து சில விஷயத்தை எழுதி வச்சுட்டாரு. அதுல நீங்க ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம சொல்ல போறோம். அவர் என்ன எழுதினாரோ எழுதினபடியே எனக்கு நடக்கட்டுமா, இல்ல அவர் சொன்னது எப்படியாவது நடக்கட்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி தோணுது, அவர் எழுதின பண்டமாவே என் வாழ்க்கையில நடந்துருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணும்? இந்த சவுல் தாவீதுக்கு பாருங்க, இப்ப அரண்மனை கிடைச்சிருச்சு. அரண்மனை என்பது உங்க பார்வையில் இப்படி யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு கடவுள் நீங்க படிச்சு முடிச்சு ஒரு வேலையை கொடுத்திருக்கார், அது ஒரு அரண்மனை. உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கார், அது ஒரு அரண்மனை. அல்லது கடவுள் ஒரு ஊழிய பங்கை கொடுத்திருக்கிறார், சேவையின் பங்கை கொடுத்திருக்கிறார், அது ஒரு அரண்மனை. ஆமென். இந்த அரண்மனை உங்களுக்கு கொடுத்திருக்கார், இந்த தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அரண்மனையே கிரீடத்தை பெற்று கொண்டாயிற்று என்று சொல்லி நம்ம இருந்திட முடியாது. ஆமென். நம்ம அரண்மனைக்குள்ள வந்துட்டனால நான் ஓகே ஜெயிச்சிட்டேன், எனக்கு கிரீடம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த வேலை அமைஞ்சிருச்சு, நான் இவ்வளவு படிச்சேன், ஓகே நீ சல்யூட், நான் சூப்பரா என் லைஃப் இருக்க போகுது. அல்லது எனக்கு ஒரு தொழில் அட்டகாசமா ஆண்டு செட் பண்ணி கொடுத்துட்டார், இனி அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. இது கிரீடத்துக்கு போகிற வழியே அன்றி இது கிரீடம் அல்ல. ஒரு சேவையை செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருச்சு, ஆனா அதுவே எனக்கு கிரீடம் அல்ல. அதுவே என்னுடைய நோக்கம் நிறைவேறுக்கு வழியா இருக்குதே வெளிய என் நோக்கம் நிறைவேறிச்சு என்று சொல்லி நான் அமருவதற்கு வாய்ப்பில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க எனக்கு சவுல் ராஜா முக்கியம். இந்த இடத்துல உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முக்கியம். ஒரு முறை இப்படி திருப்பலிக்கு வந்துட்டு இருக்கும் போது காலையிலேயே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னப்பா இது, இந்த சூழ்நிலை தாண்ட முடியல. இந்த விஷயம் எனக்கு அரண்மனை என்பது நான் இப்படி சொல்லிடுறேன். எனக்கு அநேக நேரம் அரண்மனை எனக்கு தொழில் தான். ஒரு முறை ஆண்டு சொன்னார், எப்போ உன்னை பாரு யோனாவுக்கு மீன் வயிறு மாதிரி உனக்கு தொழில், உள்ள போட்டு விரட்டி எடுப்பேன், அப்புறம் ஊழியர் இருக்கும் போது சேவை இருக்கும் போது கக்கும், நீ போய் சேவை செய்வ, மறுபடியும் அது விழுங்கும், இதுதான் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே இதுதான் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்க, நடத்துங்க. இந்த அன்னைக்கு ஒரு விதமா அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில கடந்து போறேன். அப்ப நான் திருப்பலிக்கு வரும்போது அன்றே இது மாறிட்டா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் மனசு வந்து இது வேண்டாண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, வேண்டாண்டவரே. அதாவது அந்த மனசு பேசிட்டே இருக்கு. திருப்பலி ஆரம்பிச்சாச்சு, அந்த நன்மை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. அப்ப அந்த நன்மை கொடுக்கிற நேரம் வந்தப்போ இப்படி ஒரு புதிய மனநிலை. தம்பி, நான் அந்த பாஸ்கா ஆடு பள்ளியாயிருச்சு. நீ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் உனக்கு தொட பீஸ் கிடைச்சது, சூப்பரா சாப்பிட்ட. சாரி, போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம், போன வாரம் உனக்கு கொஞ்சம் அந்த ஆட்டினுடைய எல்லா பகுதியும் தான் சாப்பிட வேண்டி இருக்கும். உனக்கு அந்த சுவரொட்டி கிடைச்சது, அந்த சுவரொட்டி சாப்பிடறதுக்கு உனக்கு அவ்வளவு வருத்தம். எது வருத்தம்? ஆட்டுல ஒவ்வொரு பகுதியும் நமக்கு பிடிக்கும், ஆனா சில பகுதி பிடிக்காது. எனக்கு அவர் தம்மைத்தான் கொடுத்தார், ஆனா அவர் கொடுத்த பங்கு எனக்கு பிடிக்கல. அது எனக்கு கொமட்டுது, அது எனக்கு எட்டிக்காயா இருக்குது, அது எனக்கு வேதனையா இருக்குது, வேண்டான்னு சொல்றேன். இப்படி அந்த பார்வையும் மனநிலை வந்தப்போ, சரி ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த அப்பத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அந்த வாரம் அதே பிரச்சனையை நான் வேற மாதிரி பார்த்தேன்.
நீங்க சொன்னபடி நடக்குது, நான் இதுல நடந்து கொள்கிறேன்ப்பா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். நான் அரண்மனைக்கு வந்திருக்கலாம், நான் கோலியாத்தை அடிச்சு கொன்னுடுக்கலாம். ஆனா இந்த தாவீது சவுல் மட்டும் ஏற்றுக்கொள்ளேன்னா நான் தலையை எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்த வேண்டியதான். எனக்கு இந்த பங்கு இல்ல, எனக்கு அரண்மனையின் பங்கு இல்ல. ஆமென். அரண்மனைக்கு இப்ப வந்துட்டேன். அரண்மனையில அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதுதான் எனக்கு பாக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நேரம் ஆறனால அப்படியே சுருக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். நம்ம நிறைய நேரம் அரண்மனைக்கு வந்திருக்கோம், நமக்கு ஜெபம் சூப்பரா இருக்கு, ஃபாஸ்டிங் சூப்பரா இருக்கு, பைபிள் ரீடிங் சூப்பரா இருக்கு, ஆனா கொஞ்சம் இருமாப்பும் சூப்பரா தான் இருக்கு. அல்லேலூயா. அதாவது நம்ம செலக்டிவா தான் சில ஒபீடியன்ஸை வச்சிருக்கோம். இதை கொஞ்சம் கவனமா இந்த வார்த்தை யூஸ் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நம்ம கீழ்ப்படிவோம், நமக்கு பிடிச்சா கீழ்ப்படிவோம். ஆமென். பிடிக்காதுக்கு மூஞ்ச காட்டுவோம். நானும் அப்படிதான் இருந்தேன். நான் பிரசங்கத்தை நான் செய்யறேன், நானும் அப்படிதான். அப்படிப்பட்ட ஆளா இருந்தப்போ இந்த அரண்மனையில இது செல்லாது அப்படிங்கறத கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த அரண்மனையில நிறைய விஷயம் நடந்துச்சு. அரண்மனை அதாவது எனக்கு நான் இப்படி உங்களுக்கு எளிமையாவே சொல்றேனே, இந்த எனக்கு அரண்மனையா கடவுள் கொடுத்தது, கடவுள் எனக்கு படிச்சு முடிச்சோன்னு ஒரு வேலைக்கு போனேன். வேலையெல்லாம் எங்கேயுமே செட் ஆகல. அப்ப ஆண்டு சொன்ன, நீ உங்க அப்பா கூட போய் இரு அன்றி, அவங்க கூட சர்வே ஆகுது கஷ்டம் அன்றி, எங்க அம்மாவோட முடியட்டும், நீ அங்க போப்பா அப்படின்னாரு. சரி போறேன். நமக்கு அதுதான் அரண்மனை. நான் அந்த அரண்மனையில சர்வே ஆகுது ரொம்ப கஷ்டம். சதா நொச்சுட்டே இருப்பாங்க. சதா அவங்க ஒரு சில நேரம் சூப்பரா இருப்பாங்க, சில நேரம் தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அது கூட சில நேரம் வெவ்வேறு பிரச்சனைகள் வரும், அதோட ஆள் மாறிடுவாங்க. கொஞ்ச நேரம் மகனேன்னு இருப்பாங்க, அடுத்த நேரம் வேலைக்காரனோட மோசமா நடத்துவாங்க. இது வேண்டாண்டவரே. ஆனா எனக்கு இந்த சவுல், இந்த அப்பா தான் என்ன நடத்த முடியும். ஆமென். வெச்சது அவர். சரி சரி. நைட்டெல்லாம் உட்கார்ந்து திட்டுவாங்க, தூங்கவே விட மாட்டாங்க. காலையில் நேரத்துல இருந்துச்சு கடைக்கு அனுப்பிச்சிருவாங்க. கடையில ஃப்ரெஷ்ஷா நிக்கணும். நம்ம சோகத்தை காட்டக்கூடாது. அவர் சரி பார்க்க வருவாங்க. வெளியில எங்க அப்பா திட்டிட்டு இருந்தாங்க நைட்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வேற ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க, கடுப்பாகும் மனசுக்குள்ள. ஆனா இந்த சவுல் கூட நான் சர்வே தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி அந்த நிர்வாகத்துல நிறைய பெரிய பெரிய தலையில இருந்தாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. எனக்கு சில நேரம் இருக்கும், இவங்களே இந்த தொழில் எடுத்துட்டு போட்டு நம்மளே ஆளை விட்டுலாம்ல. நான் ஆண்டு சொன்னாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல. என்னப்பா எதை கேட்டாலும் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிடுறீங்க, வசனமா சொல்லி இது பண்ணிடுறீங்க. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள வாழ்ந்து 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 சரி ஓகே கொஞ்ச நாள் ஆனா அப்படியே மாறின்னு போனா ஒன்னும் மாறல. கடன் பிரச்சனை, அது இதுன்னு பிரச்சனை ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. இவங்களும் சதா நொச்சின்னு அடிச்சு கொண்டுவாங்க, வெளியே தெரியாம கொண்டுடுவாங்க. எங்க அப்பா சூப்பரான அப்பா தான். ஆனா எங்க அப்பா இந்த மாதிரி ட்ரைனிங்ல நம்ம போய் சிக்கிட்டா சிங்கி அடிக்க வச்சிருவாங்க. சிங்கிள் டீக்கு கூட நமக்கு, அதாவது டீ குடிச்சா கூட திட்டுவாங்க, ஒரு உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டா திட்டுவாங்க. எனக்கு மனசும் அந்த தொழில்ல ஈடுபாடு இல்ல, உடம்பும் செட் ஆகல. அடிக்கடி இதையே கார்னர் பண்ணுவாங்க, என்ன பலவீனமோ அதையே சொல்லி சொல்லி அடிப்பாங்க. அன்ட்டு போனா அது அரண்மனைப்பா, அப்படிதான் இருக்கும், அந்த அரண்மனையில இருக்கணும். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த அரண்மனையில எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வையை மாற்ற ஆரம்பித்தார். இந்த தாவீதுக்கும் அப்படி ஒரு பார்வைதாங்க. நீங்க அரண்மனையில நின்ன பொழுது தாவீதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல தயவு உண்டானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த இடத்துல அத்தாரிட்டி, வல்லமை அங்க செயல்பட்டுச்சு. அப்புறம் அந்த இடத்துல தான் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு எங்க அரண்மனைன்னு வச்சாரோ அந்த ஸ்தானத்துல நான் போய் நின்னப்பதான், நான் படிச்சு நான் போய் வெளியே போய் வேலைக்கு போய் சேர்ந்து நான் சர்வே ஆயிருந்தாலும் ஒரு பேசிக்கான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்குமே முடியுமே இல்லையா. எனக்கு அரண்மனை வச்ச இடத்துல போய் நின்னனால அந்த தயவு, அந்த வல்லமை, அந்த வாய்ப்பு எனக்கு பெருகுது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா.
இது அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கடத்தி கொண்டு வந்துடுறேன். உங்களுடைய வேலை, உங்க தொழில் எல்லாத்தையும் அரண்மனையா பாருங்க. அதை தாண்டி உங்களுக்கு சேவை செய்யற ஒரு களம் இருக்கு பாருங்க, கடவுள் கொடுத்த பணி வாழ்க்கை. அந்த இடத்துல நீங்க கவனமா பாத்தீங்கன்னா அது ஒரு அரண்மனை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எந்த அழைப்பு, எந்த இடத்துல நிக்கணும், அந்த இடத்துல நின்னாதான் தயவு புறப்படும். அந்த இடத்துல நின்னாதான் வல்லமை புறப்படும். அந்த இடத்துல நின்னாதான் வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டு போட்டு வெளியே நின்னா மூணுமே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது இதை தெரிஞ்சு வச்சனாலதான் எப்படியாவது இந்த சவுல் கூட போயிடணும் மனநிலை இருந்துச்சு. ஆனா சவுல் தான் அதை அங்கீகரிக்கணும், சவுல் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ஏற்றுக்கொண்டப்போ தாவீதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். சட்டசபை இருக்கலாங்க, எம்எல்ஏவை ஜெயிச்சு அங்க போயிருக்கலாங்க. ஆனா பேச முடியுமா? சபாநாயகன் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்து உங்களுடைய கோரிக்கைக்காக பேச சொல்லி டைம் கொடுத்தாதான் பேச முடியும். அப்புறம் அதையும் தாண்டி அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அங்கு அவர் பார்த்து உங்களுக்கு ஒரு மினிஸ்டர் அமைச்சர் பதவி கொடுத்தாதான் மக்களுக்கான சேவையை நீங்க டைரக்டா கொண்டு போகிற அளவுக்கு வேலை செய்ய முடியும். இல்லைன்னா எம்எல்ஏவா இருக்கலாம். ஆமென். நீங்க எம்எல்ஏவா இருக்க போறீங்களா, அமைச்சரா இருக்க போறீங்களா? நம்ம கையில தான் இருக்குது. ஆமென். அங்க ஒரு சபாநாயகர் இருக்கிறார், அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அங்க ஒரு சவுல் இருக்கிறார். ஆமென். இவங்களை கவனித்து நடக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு இந்த சவுலை பார்த்து பார்த்து ஒரு நாளும் கோபம் வரலைங்க. ஆமென். இந்த சவுல் பயங்கரமான கேரக்டர். திடீர்னு பார்த்தா ராஜரீகத்துல வந்து நிப்பார். அவருடைய வஸ்திரத்தை பார்த்தா, அவருடைய சிங்காசனத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல இந்த வஸ்திரத்தை தூக்கி கலட்டி போட்டுட்டு பேய் பிடிச்சு ஆடுவார். இப்பயும் கூட நிக்கணும், அப்பயும் கூட நிக்கணும். ஆமென். இந்த தாவீது அந்த நேரம் கிண்ணறத்தை எடுத்து வாசிப்பார். அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த தீய ஆவிகள் வெளியே போகும், ரெஸ்ட் ஆவார். இவர் முடிஞ்ச உடனே போய் அவருக்கு சேவை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இவர் இப்படி யோசிக்கல, என் எஜமானன் இப்படி இருக்கிறாரு, இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கடவுள் எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றக்கு நான் ராஜாவா ஆவேன்னு சொல்லி முயற்சி பண்ணல. ஆமென். வெளியே கொண்டு போய் இவருடைய பலவீனத்தை அசிங்கமாய் பேசல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க அப்பா நிறைய விஷயத்துல அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நொறுக்கிட்டு நான் என்ன போய் எங்க அப்பாவை பத்தி வெளியே பேசணும்னு கவனிப்பாங்க. இதை வேற நான் வாயை அடக்கி கொள்ளுவேன். தொழில் ரீதியாய் அவங்க நிறைய ஸ்பைய வச்சிருப்பாங்க. என்ன பண்றான் எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க, எல்லா டேட்டாவும் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு காலங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்துச்சு, அவங்க இடத்துல அந்த இருக்கிற பங்கை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அந்த பங்கு வந்த பொழுது இந்த நான் சொன்ன தயவு, அந்த வாய்ப்பு, அந்த வல்லமை எல்லாமே மாறிச்சு. அரண்மனுடைய ஆசீர்வாதத்தை காண முடிஞ்சது. ஆமென். அல்லேலூயா. நான் எனக்கு கிடைச்ச சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அப்படி சொல்லுங்க. இதேதான் இந்த தாவீதுக்கு எங்கேயுமே நெகட்டிவா பேசல, சவுலை பத்தி எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அந்த அவருடைய என்ன மனநிலை இருந்தாலும் நான் சேர்ந்து நடந்து அவரோடு இணைந்து கொள்கிறேன். ஆமென். உங்களுக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துல எந்த இடம் அரண்மனையா என்று கொடுத்திருக்கிறாரு, எந்த கேரக்டர் சவுலா இருக்கிறாரு, நீங்க இணைஞ்சு நடந்தாதான் உங்களுக்கான கிரீடம் சீக்கிரம் வரப்போகுது. ஆமென். இல்ல இது முடியாது, இது ஒத்து வராது அப்படின்னு சொன்னா அது நமக்கு மிகுந்த கஷ்டமா இருக்கும். ஆமென். இப்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்பதான் மெசேஜுக்குள்ள வரேன். இப்படி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சில விஷயங்கள் இருக்குது, சில புரோட்டோகால் இருக்குது. அரண்மனையில இப்படிதான் நடக்கணும்னு சில புரோட்டோகால் இருக்குது. நான் சொன்னேன் அப்படியே பைலட், அவங்களுக்கு சில புரோட்டோகால் இருக்குது. தாடி வைக்க முடியாது. அங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த கோக்பீட்ல இருக்கும்போது அங்க தண்ணி குடிக்க முடியாது, அங்க சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட முடியாது. அல்லது எனக்கு இந்த பைலட் இருந்தாதான் என்னால வண்டியை கரெக்டா ஓட்டி கொண்டு வா சொல்ல முடியாது. அல்லது அவருக்கு பிரியாணி கொடுத்துட்டு எனக்கு இன்னைக்கு தயிர் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அங்க சில புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை இந்த தாவீது செம்மையாய் கடைபிடித்தாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம், இந்த சவுலை சூழ்ந்திருக்கிற அந்த அரண்மனையும் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இயங்கி கொண்டாரு. அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, என்னென்ன காரியத்தை
கடவுள் வைத்திருக்கிறாரு. அதை மட்டும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாய் நடந்து 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 வந்தனாலதான் தாவீது தாண்டி தாவீதை விட பலனுள்ளவங்க அந்த அரண்மனையில இருந்தாங்க. தாவீதை தாண்டி அரியணைக்கு வருவதற்கு நம்ம சவுலுடைய குமாரன் யோனத்தான் இருந்தாரு. ஆனா இவங்களை எல்லாம் தாண்டி ஆண்டவர் இவரை ராஜாவை அபிஷேகித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது, நீதான் பாரு ராஜா. ஆனா இல்ல, நீ இந்த அரண்மனையினுடைய புரோட்டோகால்ல நடந்து இதுல நீ சர்வே ஆனாதான், நான் நினைச்ச மாதிரி நடந்தாதான் இங்க இருக்கிற அப்னேரை தாண்டி, இங்க இருக்கிற யோனத்தானை தாண்டி நீ அந்த ராஜரீகத்துக்கு வர முடியும். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மை தாண்டி பலன் உள்ளவங்க, அபிஷேகப்பட்டவங்க எல்லா விதத்திலும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு இந்த புரோட்டோகால் நிறைய நேரம் 80% நம்ம நிறைவேற்ற வேண்டிய பணிகள்ல 80% அந்த புரோட்டோகால் வந்து குத்தும். இந்த புரோட்டோகால் வந்து கேள்வி கேட்கும். இந்த புரோட்டோகால் வந்து தாடி வைக்காதன்னு சொல்லும். இந்த புரோட்டோகால் வந்து உனக்கு பிரியாணில தயிர் சாப்பான்னு சொல்லும். இந்த புரோட்டோகால் வித்தியாசமாய் உங்களுக்கு புரோட்டோகால் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இது எனக்கு கொடுக்கப்பட்டது, என் அழைப்புக்கு இதுதான். நான் நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்டவன். நான் நேசம் சார்ந்த விஷயத்துல கூட அவரோடு தான் இணைஞ்சிருக்கணுமே ஒழிய நான் என் குடும்பத்தோட சக மனிதரோட கலந்துர கூடாதுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அந்த அறிவோடு நடந்து நடந்து அந்த புரோட்டோகாலை நிறைவேற்றினாதான் நமக்கான கிரீடம் உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா அங்க நிறைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது. அந்த கோக்பிட்ல எங்கேயாவது நமக்கு ஆசையா இருக்குன்னு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டா, ஒரு முறை எங்க மீட்டிங்ல நடந்துச்சு. கேம்ப் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய டீ சிஸ்டம் அங்க இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கவருக்கு டீ கொடுக்கணுங்கிற ஆர்வத்துல ஒருத்தங்க 8 டீயை கொடுத்தாங்க. டீ டம்ளர் கொட்டி அந்த இதுல விழுந்துருச்சு. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியல. அந்த சர்வீஸ்க்கு போய் பல கஷ்டங்க. நமக்கும் அப்படிதான். நம்ம மேல ஏதாவது இப்படி ஒரு அழைப்பை வாங்கிட்டு மேல ஏதாவது டீ கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட கொஞ்ச நாள் போய் வெயிட்டிங் பிளேஸ்ல போய் காத்திருக்க வேண்டியதான். நம்ம பயங்கரமா பேசலாம், அனாயிட்டிங் கத்தலாம், ஆனா ஒன்றும் செயல்படாது. ஆமென். அந்த புரோட்டோகால்ல நடந்தா மட்டும்தான். ஒரு சேவையில போய் நின்றா நீ பேசு, நான் கூட வர்றேன்னு சொல்லுவாரு. இல்லைன்னா நம்ம பேசுவோம், வெறும் வார்த்தையா தான் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய அழைப்பை குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆமென். ரெண்டாவது ஒரு விஷயத்த சொன்னாரு, அவருடைய பர்சனல் அஜெண்டாவை புதைச்சிட்டாரு தாவீது. இதோட சொல்லி முடிச்சிடுறேன். பர்சனல் அஜெண்டா அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை இருக்கிற மனுஷனுக்கு, அரண்மனையில வாழணும்னு ஆசை இருக்கிற மனுஷனுக்கு, அரண்மனை வாழ்க்கை வேணும்னு அழைப்பு இருக்கிற மனுஷனுக்கு அவனுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க யோசிச்சுக்கோங்க, பர்சனல் அஜெண்டா இருந்துச்சுன்னா ராஜாவின் விருப்பம் உங்க விருப்பம் கிளாஸ் ஆகும். உங்க டிசையர் அவருடைய டிசையர் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கணும். கிளாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல, அந்த அரண்மனையில நீங்க அந்த எல்லைக்கு, அவர் நிர்ணயித்த எல்லைக்கு போவது கஷ்டம். அல்லது ராஜாவிடத்துல நான் தான் முக்கியமான ஆளு, மத்தவங்க எல்லாம் எல்லாமே கீழே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட முடியாது. நம்மை காட்டிலும் பலம் உள்ளவங்களும் ஞானம் உள்ளவங்களும் அறிவுள்ளவங்களும் அபிஷேகப்பட்டவங்களும் கூட இருக்கிறாங்க. அந்த உணர்வு இருக்கணும். எனக்கு என்ன கொடுத்தார் அதுல நான் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம விட பலன் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இன்னொன்னு பக்கம் டிஸ்லாயல் ட்ரூப்ஸும் இருக்கிறாங்க. இது கூட நமக்கு சம்பாஷணை வச்சுக்க கூடாது. ஆமென். வச்சோம்னா வாரி இழுத்துட்டு கொண்டு போய் இந்த அரண்மனையில நம்ம போய் அந்த அரண்மனை கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இடையிலேயே ஒரு பெரிய தடுமாற்றம் வரும். நம்ம எல்லாரும் அரண்மனைக்குள்ள வந்துடுறோம். ஆனா அரண்மனை வந்துட்டா அதுவே கிரீடம் நினைச்சிடறோம். இல்ல, கிரீடத்துக்கான வழிதான் ஒழிய இன்னும் கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள, கிரீடத்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்போம். ஆமென். செய்தி அவ்வளவுதாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? நீங்க கண்களை மூடுங்க. சில வார்த்தைகள் நான் சொல்றேன், அந்த வார்த்தையை அபிஷேகமாய் உங்க தலைமையில ஆண்டவர் வைப்பாராக, ஆலோசனையாய் உங்க உள்ளத்துல வைப்பாராக. கண்களை மூடிக்கொள்ளலாம். உங்களுடைய டெக்கோரம் நல்லா இருக்கணும், உங்க பேச்சு நல்லா இருக்கணும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பேச்சு அப்படி மாறட்டும். ஆண்டவரே, நீங்க பழகுற விதம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இந்த அரண்மனையில நிறைய மூத்த மனிதர்கள் இருக்கிறாங்க.
இந்த அரண்மனைக்குள்ள நிறைய அயல் நாட்டிலிருந்து மந்திரிகள் வருவாங்க. உங்களுக்கு பழகுற விதம் சரியா இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், லார்ட் நன்றி ஜீசஸ். எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிடக்கூடாது. அரண்மனையில் நிறைய பேர் இருந்தாலும் தாவீது மட்டும்தான் கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. எந்த தூரம் வரைக்கும் நான் போக முடியும், எந்த தூரம் வரைக்கும் எனக்கு லிமிட்டேஷன் இருக்கு. அரண்மனையில தாவீது ராஜா, சவுல் ராஜா தாவீத அங்கீகரிச்சிருக்கார், என்னை அங்கீகரிச்சிருக்கார் ஆண்டவர். ஆனாலும் எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணிடக்கூடாது. ஜீசஸ் நன்றி ராஜா, நன்றி அப்பா. ராஜாவுக்குரியது எல்லாமே என்னுடையது அல்ல, ராஜாவுக்குரியது என்னுடையது அல்ல. யாருக்கும் நான் வருத்தத்தை ஏற்படுத்தாதபடி எனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற எனக்கு ஆண்டவர் பாக்கியத்தை கொடுப்பாராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஜீசஸ், நன்றி. என்னை அழைத்து வந்த அப்னோர் என்னை விட திறமைசாலி. என்னை அழைத்து வந்த அப்னோர் என்னை விட பெரிய ஆளு. நான் நிற்கிற சவுல் ராஜா முதல்ல இந்த இஸ்ராயல் கூட்டத்துக்கே முதல் ராஜாவா இருக்கிற மனுஷன். நான் சாதாரணமான மனுஷன். தேங்க்யூ லார்ட். ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களை அரண்மனைக்கு கொண்டு வந்துருத்தீங்கப்பா. இந்த அரண்மனை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வேலை, எங்களுக்கு கொடுத்த தொழில், இதுல நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அரண்மனையில இருக்கிற புரோட்டோகாலை நாங்க சரியாய் கடைபிடிக்க எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அரண்மனையில ஆண்டவரே எங்களுடைய அஜெண்டா எல்லாம் கில் ஆகட்டும் ஆண்டவரே, ஒளியட்டும் ஆண்டவரே. உம்முடைய அஜெண்டா என்ன ஆண்டவரே, அதை நிறைவேற்ற நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்று இந்த மாலை வேளையில எங்களை கூட்டி சேர்த்தீர் ஆண்டவரே. எங்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு முன் உதாரணமா எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாரு இந்த அரண்மனையில. ஆமென், ஆமென். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாராக, எங்களுக்கு சொல்லி கொடுப்பாராக. ராஜா நன்றி ராஜா. எங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன ஆலோசனையை நாங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்க வாக்குவாதம் பண்ணாதபடி, முறுமுறுக்காதபடி, எனக்கு சாப்பாடு இவ்வளவுதான், நான் அதை ஏற்று நடக்கட்டும். என் கூட நடக்கிற மனுஷன் எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி கூட சேர்ந்து நடப்பேன் ஆண்டவரே. எனக்கு இப்படியெல்லாம் நீங்க உடுத்து வைக்கணும், போஷிக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் கடந்த நாட்கள் நான் கேட்டேன், எனக்கு இப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும், என்னை இப்படி நீங்க உடுத்து வைக்கணும், எனக்கு இப்படியெல்லாம் நீங்க செயல்பட்டாதான் நான் செய்வேன். இன்னைக்கு நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. என் விருப்பத்தை விட்டுறேன், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வர்றேன் ஆண்டவரே. நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி. இந்த மன்றாட்டை நீங்க அங்கீகரியுங்க. இன்று கூட்டி சேர்த்த நோக்கம் எங்க வாழ்வில் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். கிறிஸ்து இயேசு என்ற நாமத்தில் பிதாவே.